கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? தாவேக்கவுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று கேள்வி எழுப்பும் மக்கள். யோசனை பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு. கரூர் வழக்கிலிருந்து தப்பிக்கதான் டெல்லி போனீங்களா? கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? கான்பிடென்டா இருங்க என மக்களிடம் கூறும் முதல்வர் விஜய்க்கு தனது ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா? விஜய் மீது ஸ்டாலின் வைக்கும் அடுக்கடுக்கான புகார்கள். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. ஆட்சி நிர்வாகத்தை கேலி கூத்தாக்கும் தாவேக அரசின் தோல்விகளை பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார். அவர் என்ன பேசினார், அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். திமுக மகளிர் அணி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தாவேக அரசின் செயல்பாடுகளை மிகவும் கடுமையாக சாடியிருக்காரு. தாவேக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் மக்கள் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்ததற்காக வருந்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு பாஜகவின் ஜெராக்ஸ் போல செயல்படுவதாகவும் கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கவே அவர் டெல்லி சென்றதாகவும் ஸ்டாலின் அடுக்கடுக்கான புகார்களை முன் வச்சிருக்காரு. சென்னையில திமுக மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக பெற்ற வாக்குகளுக்கு மகளிர் அணியும் முக்கிய காரணம். திமுக ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்றால் இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட வேண்டும். நான் பேசியதை திரித்து கூறி ஆட்சியை கவிழ்க்க சதியா என்று சிலர் அழுகின்றனர். தாவேக ஆட்சியின் தோல்விகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டுவோம். அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் மக்களே இந்த ஆட்சியை அகற்றுவார்கள். திமுக ஆட்சியில மக்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து கொடுத்தோம். தாவேக ஆட்சியில நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் தாவேக ஆட்சியை மக்கள் கவிழ்ப்பார்கள். ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லிட்டேன். இன்னொரு முறையும் இந்த கூட்டத்தில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்க்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியாக செய்யும். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம் தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. தாவேக்கவுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று மக்கள் வருந்துகிறார்கள். ஆளும் கட்சியை சேர்ந்த பெண்ணுக்கே பாலியல் கொடுமை நடந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்றங்கள்ல தாவேக்க நிர்வாகிகள் ஈடுபடுவதாக செய்திகள் வருது. ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினர பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இது பற்றி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. மேலும் அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் ஷாப்பிங் செய்கிறார். விஜய் ஆட்சி மீது விஜய்க்கே நம்பிக்கை இல்லையா? தாவேக்கவினரிடம் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று மக்கள் கேட்கும் நிலை வந்துவிட்டது. பாஜக மற்ற மாநிலங்கள்ல செய்வதையே இங்கு விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு மாதத்துல கேலி கூத்தான அசிங்கமான ஆட்சியாக தாவேக்க மாறியுள்ளது. ஒரே மாதத்துல ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேக்க என்ன ஆஃபர் செய்தது? கான்பிடென்டா இருங்க என்ற விஜயை நம்பிக்கையுடன் தற்பொழுது இல்லை. தீர்ந்து போன சக்தி என்று சொன்ன கட்சிகளின் எம்எல்ஏக்களையே திருடுகிறார் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுகவின் சாதனைகள், திமுக முன்வைத்த கோரிக்கைகளை விஜய் பேசியிருக்காரு. பாலியல் வன்முறைகள், அறிவாள் வெட்டு, பெட்ரோல் குண்டுவீச்சு நடக்கும்போது விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? நான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்ற போது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தப்பிக்க சென்றேன் என்றார் விஜய். கரூர் வழக்கிலிருந்து தப்பிக்கவே முதல்வர் விஜய் டெல்லி சென்றாரா? பாஜகவை உறுதியாக விமர்சித்தால் ஆட்சிக்கு ஆபத்து வரும் என அமைதியாக இருக்கிறீர்களா? இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம். திமுகவின் கொள்கை விளக்க குறிப்பாகவே விஜயின் பேச்சு இருந்திருக்கு. பாசிசம் பாயாசம் என்று நக்கல் செய்த விஜய் தற்பொழுது என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார்? மாநில உரிமை எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரும் ஆட்சி செய்ய முடியும்.
தாவேக ஆட்சியை நோக்கி திமுக எழுப்பும் கேள்விகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இறுதியாக அரசியல் என்பது சினிமா கிடையாது, அது மக்களின் நலன் சார்ந்த நிர்வாகம் என்பதை சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின், தற்போதைய அரசை, அதாவது தாவேக அரசை 6 மாதம் வரைக்கும் விமர்சிக்க மாட்டோம், அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி முறையை பொறுத்திருந்து கவனிப்போம் என்று சொல்லிட்டு தற்பொழுது ஆட்சி அமைந்த 1 மாதத்திலேயே கடுமையான விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. மேலும் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆட்சி 3 மாதம் கூட தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று விமர்சித்ததற்கு, கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? திமுக கூட்டணி கட்சியினரை அது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டினாங்க. என்னதான் தாவேகவை திமுக விமர்சித்தாலும் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் சாஃப்டாகவே டீல் செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில என்னதான் வீரவசனங்கள் ஸ்டாலின் பேசினாலும் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே வெற்றி பெற முடியாத சூழல் தாவேகாவால் நடந்துள்ளது. ஆட்சி தொடங்கி சரியாக 1 மாதமே முடிந்துள்ள நிலையில எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்தும் இதற்கு ஆளும் கட்சியின் அணுகுமுறை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியோடு இணைப்பில் இருங்கள்.